எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொன்னதற்கேற்ப அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடி தன் இன்னுயிரை ஈந்த புனித போராளி எங்கள் அண்ணன் பழனிபாபா அவர்களுக்கும் ஈழத்தாயகத்தில் நம்முயிர் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது சகித்து கொண்டிருக்க முடியாமல் நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்ற தன் உடலிலே நெருப்பை கொட்டி வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தமிழ் மகன் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய விடுதலையை கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வு எழுச்சியான பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களோட குறிப்பிட்டார்கள், நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துவது தேர்தல் நேரத்தில் என் மக்களினுடைய வாக்கை பெறுவதற்கு என்று. எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள், கேள்வி பேசுகிறார்கள் என்று பதிவு செய்தார்கள். அல்லாஹ் மீது ஆணையிட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், நாங்கள் உங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் ரம்ஜான் பெருநாளிலே நீங்கள் கொடுக்கிற என் சொந்தங்கள் தருகிற உணவுக்கானவர்கள் அல்ல, உங்கள் உணர்வுக்கானவர்கள், உங்கள் உரிமைக்கானவர்கள், உங்களுக்கு உயிரானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது எப்பவோ நடந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டம். தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகளின் சிறைவாசிகளுடைய விடுதலை வலியுறுத்தி பல கூட்டங்களை நடத்தினோம். அதிலே எண்ணற்ற நெருக்கடிகளை ஆட்சியாளர்கள் தந்தார்கள். அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி நெல்லையிலே பாளையங்கோட்டையில் அதை மேலப்பாளையத்திலே நடத்தப் போகும்போது அனுமதியை மறுத்தார்கள், தடை விதித்தார்கள். அதற்கு காரணம் சொன்னார்கள், ஆர்எஸ்எஸும் கூட்டத்திற்கு நேரம் கேட்கும் என்றார்கள். அவர்களுக்கும் கொடுங்கள், எங்களுக்கும் கொடுங்கள் என்று கூட நாங்கள் வாதிட்டோம். ஆனால் அது தொடர்ச்சியாக மறுத்து விட்டார்கள். அப்போது எங்களுடைய அழுத்தத்துக்காக போடப்பட்டதான் ஆதிநாதன் குழு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிவீர்கள். இப்போது இது என்றோ நடந்திருக்க வேண்டிய கூட்டம். மதுரையிலே நான் சென்று என் அண்ணன் தடா ரஹீம் அவர்களில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்பிற்கினிய தம்பி போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் அவர்களுடைய குடும்பத்தினராம் சந்தித்தோம். அது ஆவணத்திலே வருகிறது. அங்கே கூட பெரிய கூட்டமாக போடலாம் என்று நினைத்தால், ஆனால் திற என்ற இந்த ஆவணப்படத்தை நாங்களே பேசிக்கொண்டிருப்பது சரியாக இருக்காது. அதில் பாதிக்கப்பட்ட என் இனம் சொந்தங்கள், என் அன்பு தங்கைகள், எங்கள் உறவுகள் பேசினால்தான். ஏன்னால் உங்களுக்கு எங்கள் மொழி புரியவில்லை, அவர்களுக்கு கண்ணீரும் அந்த கதறலுமாக உங்களுக்கு புரியுமா என்ற நோக்கில்தான் இந்த ஆவணப்படத்தை நான் எடுத்தோம்.
ஏன்னால் பன்னெடுங்காலமாக துயரங்களை தூக்கிச் சமூக தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு வேறு வழியே இல்லாதனால்தான் அதை என்னுடைய தம்பி முரளி அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். அது பெரும் பணி. அதை குறுகிய காலத்தில் கொண்டு வர முடியவில்லை. அதற்காகத்தான் இன்னும் அது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக ஓடக்கூடிய இது ஒரு ஆவணம். அது பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு நேரம் காட்ட முடியாது என்பது தெரிந்தும் பாருங்கள். இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் இந்த ஆவணப்படம் உங்களுக்கு உணர்த்தி விட்டது. நான் தினம் பேசுகிற ஒரு மகன்தான். இந்த ஆவணப்படத்தை ஒரு திரையிட்டு காட்டி ஒரு பெரிய வெளியீடாக வைத்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு நம் இன சொந்தங்கள் படுகிற துயரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஈழத்தில் என்ன நடந்தது என்பது லட்சக்கணக்கான நமது இன மக்கள் செத்து மடிந்த போதும் என்ன நடந்தது என்பதை தெரியாத ஒரு கூட்டமாக இருந்தீர்கள். இப்போது நம்மிடையே இரத்தமும் சதையுமாக நம் இன சொந்தங்கள் படுகிற துயரம், கவலை, கண்ணீர் எதுவும் அறியாமல் இன்றும் நகர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என் அன்பு சொந்தங்களை ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன். இதையெல்லாம் செய்வது நீங்கள் என்னோடு நிற்பீர்கள் என்பதற்காக அல்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். நீங்கள் வாக்கை போடுங்கள், போடாது போங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பிறவி கடமையை நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம். எனக்கு முன்பு செய்தார்களா? செய்தார்கள், எண்ணற்ற பேர் செய்தார்கள். அதில் ஒருவன் தான் எங்களை போன்ற பிள்ளைகளால் போற்றப்படுகிற புனித போராளி எங்கள் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்களுக்கு அவனை போல ஒரு தலைவன் இனி பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. இந்த சமூகத்திற்காக தொண்டாற்றுவதற்காகவே திருமணம் செய்து கொள்ளாது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 3000-4000 ஏக்கர் தோட்டம், எல்லா சொத்துக்களையும் எல்லா வருவாயும் தன் சமூக மக்களுக்காக செலவிட்டவன். இன்றைக்கு உசிலம்பட்டியிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலிட்டவன் அவன். 22 வயதிலே சொந்த சொத்தை வித்து கொண்டு வந்து 5 லட்சம் முன்பணம் கொடுத்து தொடங்கினான் என் தாத்தா மூக்கையா தேவர் கையாலே. அவருக்கு பழனி பாபா என்று பெயர் வைத்தவன் எங்கள் தாத்தா மூக்கையா தேவர். பாபா பாபா என்று அழைத்து பழனியிலே பிறந்ததால் பழனி பாபா என்று செல்லமாக அழைத்தது அவர்தான். அதுதான் இன்று தமிழ் கூறும் நல்லுலக என் சொந்தங்களால் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுவது அந்த பெயர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், இன்னொரு மகன் இந்த தமிழ் சமூகத்துக்கு இனி கிடைக்க போறது இல்லை. மதவாதத்திற்கு எதிராக நாங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மதவாதத்திற்கு எதிராக போராடி ஆடே மதவாத சக்திகளால் கொல்லப்பட்ட ஒரு புனிதனுக்கு ஒரு வணக்கம் செலுத்தியதில்லை இதுவரை. ஆனாலும் என் மக்கள் அவரே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். பாவம் இந்த மக்கள். எவனாவது ஒருவன் வந்து அன்பாக 2 வார்த்தை பேசிவிட்டால் அவனையே தலைவன் என்று நம்பிக்கொண்டு பின் சென்று விடுவார்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் என் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்கிறோம். ஏனென்றால் ஓசோ சொல்கிறான், ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்காக நாளாக கருது என்று. நாங்கள் விதைத்துக் கொண்டே செல்கிறோம். என்றாவது ஒரு நாள் நாங்கள் அறுவடை செய்வோம். இல்லை என்றால் எங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை அறுவடை செய்யும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் பெற்றோர்களே, என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்களே, இங்கே தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கு. இப்போ என்னுடைய கடவுச்சீட்டு 14 ஆண்டுகளாக ஏன் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றம் கொடு என்று சொன்ன பிறகும் ஏன் இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது? காரணம் என்ன? நாங்கள் தமிழர்கள், நான் தமிழன். ஈழத் தாயகத்தில் நம் மக்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? இந்த மொழியை பேசியதால். பிஞ்சு குழந்தைகள் கரிக்கட்டாக விழுந்தார்களே, நாம் என்ன மொழி பேசுவோம் என்று தெரியாத பிறந்த குழந்தைகள் எல்லாம் செத்து மடிந்தார்களே. காரணம் என்ன? இந்த இனத்தில் பிறந்ததால். அதனாலேயே இங்கு இஸ்லாத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே என் மக்கள் இந்த மண்ணிலே
அளப்பரிய துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி சுமக்கிறார்கள். தாங்க முடியாத கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். இன்னொரு நிலையத்திலே தமிழன் என்றால் ஒரு சோதனை, இஸ்லாமியன் என்றாலும் ஒரு சோதனை. இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நான் அனுபவித்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன். விடுதலை என்ற சொல்லிற்கு யாருக்கு பொருள் புரியும்? அடிமை நிலையில் இருந்து அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்ட ஒரு மகனுக்குத்தான் விடுதலை, சுதந்திரம் என்ற சொல்லின் பொருள் புரியும். அதனால் தான் கால் நூற்றாண்டுகளாக சிறை கொட்டடியிலே வாடுகிற என் உயிர் இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலைக்காக விடுதலை செய் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த நிலத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம். அவர்கள் செய்யவில்லை என்றால், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை, அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான். ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம், எம் மக்களை விடுதலை செய்வோம். இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். என் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டலைகிறார்கள். அற்ப வாக்குக்கு அலைவார்கள். உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள். இது அல்லாமைதானே. அவர்களுக்கு நமது உரிமையோ உணர்வோ உயிரோ முக்கியம் அல்ல, நமது ஓட்டு மட்டும்தான். ஏன் இந்த உலமாக்களை போன ஆண்டு கூட்டி மாநாடு போடவில்லை? 16 இடத்தில் இருக்கிறது. ஏன் எங்க அண்ணா தடாராய ஏன் போன ஆண்டு போடவில்லை? அதற்கு முந்தைய ஆண்டு போடவில்லை? ஏன் இப்போது நடக்கிறது? ஏனென்றால் இந்த அடுத்த மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அதனால் போன ஆண்டு பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை? இப்போது 3000 ஏன் கொடுக்கிறார்கள்? அடுத்த மாதம் தேர்தல். போன ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு எதற்காக மடிக்கணி கொடுக்கவில்லை? இந்த ஆண்டு ஏன் அடுத்த மாதம் தேர்தல்? இவர்கள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் மட்டும்தான் மக்களுக்கான அரசியல், மக்கள் அரசியல் செய்வோம். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்வோம். எல்லா துன்ப துயரங்களில் இருந்து நாம் விடுபட முடியும். அதற்கான வலிமை நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல நாம் சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் என்றால் எப்படி, எதை வைத்து சிறுபான்மை? உலகெங்கிலும் வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் வரலாற்றிலே ஒவ்வொரு இனத்தையும் மொழி, இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். அப்படித்தான் எந்த நாட்டிலும், எந்த இன வரலாற்றிலும் மதத்தின் அடிப்படையில் மனிதர்களை பகுத்து வகுத்து பார்த்தது இல்லை. ஐரோப்பிய நாடு முழுதும் கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்காக அத்தனை நாடுகள்? எதற்கு பிரான்ஸ்? எதற்கு சுவிஸ்? எதற்கு டென்மார்க்? எதற்கு ஜெர்மனி? எதற்கு நார்வே? ஏன்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். I am Christian கிடையாது, I am French. I am British கிடையாது, I am English. மொழி வழிதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இங்கிலாந்திலே இருந்தவன் தானே அயர்லாந்துக்காரன். எதற்காக? 2 பேரும் கிறிஸ்தவன் தான். எதற்காக பிரிந்தான்? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். ஒரே நூல், வேத நூல், பைபிள். இறைமகன் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தானே. பிறகு எதற்காக நாடு? எதற்காக இன்னைக்கு ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்கிறான்? நீ இங்கிலீஷ், நான் ஸ்காட்லாந்து. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததை ஏன்? மார்க்கம், இஸ்லாம், அதற்கு தனி நாடு. அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார். நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது, மதம், சாதி, மொழி பாகுபாடின்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது, பொது மேடையிலே ஒரு முறைக்கு 2 முறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னா அவர்களை பார்த்து, இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்.
அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாது போராடி கொண்டிருக்கிறோம். இவன் 2 முறை நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டாரே என்று அன்னைக்குத்தான் ஜின்னா சிந்திக்க தொடங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்நியன் ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மத கலவரம், இந்து இஸ்லாம், அடுத்தவன் ஆட்சியிலேயே நம்மை அடிக்கிறான். அப்ப இவரிடத்திலே அதிகாரம் போனால் நம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்து செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் முகமது அலி ஜின்னா 46 அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு. யார் போய் பேச போனாலும் மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி, ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா, அவர் தனி பாகிஸ்தான், அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து போனது. அங்கே போன பிறகு ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே நூல், நபிகளின் மொழி குர்ஆன், ஒரே வழி, நபிகளின் வழி. பிறகு எதற்கு பங்களாதேஷ்? ஜின்னா சொல்கிறார் உருது ஆட்சி மொழி என்றார். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்றால் கலவரம். ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகளின் மொழி வழி. ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். தாண்டா கோட்பாடு. உலகெங்கிலும் எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான். இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, 29 மாநிலம். எந்த மாநிலம் சாதிக்காக, மதத்துக்காக பிரிக்கப்பட்டதை உடன் பிறந்தார்களே? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு. அவர்கள் மலையாளிகள், கேரளா. அவர்கள் தெலுங்கர்கள், ஆந்திரா. அவன் மகாராஷ்டிரா, மராட்டியம், மகாராஷ்டிரா. அறிவு சமூகமே இந்துதானே. குஜராத்தில் இருப்பவனும், மராட்டியத்தில் இருப்பவனும், மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே. அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும் போது எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான்? பதிலாற்றிற்கு யாற்றிற்கு ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும். எதற்காக பிரிந்தது? நீ மராட்டியன், நான் குஜராத்தி. எங்க இருக்குது மதம்? பங்களாதேஷ், கிழக்கு பாகிஸ்தான், அங்க உருது வங்காள பிரச்சனை. போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து போராடுபவன் யார்? வங்காளி. போராடுகிறவன் மார்க்கம் எது? இஸ்லாம். அன்னைக்கு மேற்கு வங்கம், அதே வங்க மொழியை தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கரேங்கிற முதலமைச்சர். அன்னைக்கு பிரதமர் யார்? இந்திரா காந்தி. அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாபவன் யார்? இஸ்லாமியன். இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார்? இந்து. மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கரே சொன்னதென்ன? எழுந்து சொன்னார், கிழக்கு பாகிஸ்தானில் என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள். நீங்கள் ராணுவத்தை அனுப்பி, டியர் மேடம் இந்திரா காந்தி, நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றால் என் காவல்துறை அனுப்பி நான் காப்பாற்றுவேன் என்ற அழைப்பு, அந்த அறைகோல் விடுத்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே பங்களாதேசம் என்று நாடை கட்டினார். அப்ப இங்க இருந்தவன் என்ன பார்க்கிறான்? அவன் இஸ்லாம், நாம் இந்து. செத்தான் நமக்கன் என்று நினைக்கவில்லை. அடிபட்டவன் என் இனத்தான் என்று எண்ணினான். அப்படித்தான் சிறையில் இருப்பவன் சீமான் இனத்தான். அதனால இங்க நிற்கிறான். இங்க இருக்கிறவனா அரேபியாவிலிருந்து யாரும் இறக்கி விடப்பட்டவன் இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, என் ரத்த சொந்தங்கள், என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாங்கள் தமிழராகவில்லை.
தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அப்படிதான் என் தம்பி சைஃபுல்லா, அப்படிதான் எங்க தடாரகம், அப்படிதான் எங்க அண்ணன் என் தம்பி ஹுமாயூன், அப்படிதான் இங்க இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாம். நல்லா கவனிச்சுக்கணும். இதை பலமுறை இந்த மண்ணில் வலியுறுத்தியவன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம்தான் என்னிடத்தில் வந்தது. ஏன் இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. ஏன் ரெவல்யூஷன்? எங்க இருக்கிற சாதி அடக்குமுறை, தீண்டாமை, வன்முறை, கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாலும் இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான். கிறிஸ்தவத்திலே நாடார் கிறிஸ்தவர், உடையார் கிறிஸ்தவர், முதலியார் கிறிஸ்தவர், பிள்ளை கிறிஸ்தவர், ஆதி தமிழர் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர் இருப்பான். இஸ்லாத்தில் தான் இருப்பான், இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன? இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. புரட்சி அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல, அது தூய வழி, புனிதமான வழி. அதனால் என் மக்கள் ஏற்றார். இந்த வேற்று கிரகத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டவர்கள் அல்ல, என் இன சொந்தங்கள். என்னடா சிறுபான்மை பெரும்பான்மை? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார்? ஆகச் சிறுபான்மை, ஆகச் சிறுபான்மை. நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். அதனால சின்னதாயிருவோமா? என்னடா உங்க கோட்பாடு, உங்க பகுப்பு, உங்க வகுப்பு? இந்த பேசிட்டு இறங்கினான்ல என் தம்பி அபுபக்கர், என் தம்பி. நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். என் தம்பி மணந்து இருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண். அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் அவன் இந்து பெரும்பான்மை. என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மை. நான் எந்த செருப்பு வச்சுரா அவங்களை அடிக்கிறது? எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது உங்களை? வெறுஞ்செருப்பு பத்தாதா உங்களுக்கு? வழக்க மாதிரியும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா, இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் AR ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி GV பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய்மாமை சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா? எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் வந்து இப்ப அவ இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா? ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுட உலகம் மதிப்பிடுது? இந்த பயலாம் வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாட்டாடே, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடாரகம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியாப்ப இந்த நாட்டில். சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்லை வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்லை நீயே வந்து நிற்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்போ என் தம்பி தங்கச்சியெல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்கு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு சக்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் வந்து 3 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது?
எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு, நீங்க இருக்கிற இடத்த கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யார்? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்கில் 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாமல் ஆணையத்துறா உங்களை ஒழிப்பண்டா, நான் உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறித்து வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து விட்டுறாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டார். உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டார். இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே சொல்லுங்க. எப்படி நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது போய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டாதீங்க. எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறீங்க. தயவு செய்து போட்டுறீங்க. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலின் எல்லாம் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அவன் அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னு நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம். இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க. சிறுபான்மை ஒரு தடவை கூப்பிட்டு, எப்படி சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படை? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்குன்னு தெரியல. இப்போ உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா, எங்க அண்ணன் சொல்றாரு தடாரையும் என்ன தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில் கதவை தர, எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடோ அனுமதி கூட ஓரமாக இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாங்க? 4 நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பக்ருதீன், அவன் அந்த அவன் அபுதாகிர் சிறுநீரக 2 பழுதாகி போச்சு.
நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொன்னான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரலை. அப்போ கிட்ட போய் நான் கேட்குறேன், அவன் மருத்துவமனையில் இறந்துட்டாங்க. அந்த உயிர் 2 சிறுநீரகம் இயங்கலை, உடல் சுத்தமாக நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டில் போய் அவன் உயிர் போகிறதுக்கு அனுமதிக்கலை. அவன் மவுத்து அங்கே நடக்கலை. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்கள் முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி, அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும்போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது, அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில் வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றார்? இதே இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது. அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது சிறைக்குள் வைத்து 4 நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலை தான் அவர்கள் சொல்கிறார். என்றைக்கு நீங்கள் இதை புரிந்து கொண்டு என்னைக்கு நம்ம மாறுறதுன்னு யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு காலத்துக்கு இதை நீங்க நம்பி சொல்லும்? இவ்வளவுக்கும் புரட்சியில் பூத்த ஒரு மதம், அநீதிக்கு எதிராக நின்ற மதம், ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் எது நமக்கான அரசியல்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் நீங்கள் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்களை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லு, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்ல, சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்களேன்னு சொன்னேன். அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன், பதில் உங்ககிட்ட தான். நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன். சாத்தானின் செயல்கள் எது எது? தீய செயல்கள் ஹராம் எது எது? பைபிளில் சாத்தானின் செயல்கள் என்று எது எது இருக்குது? சாத்தானின் செயல்கள், தீய செயல்கள் என்று எது எது குர்ஆன்ல இருக்கு? அதை எல்லாம் இந்த கட்சிகள், ஆட்சிகள் செய்யுதா இல்லையா? அதான் என் கேள்வி. இருக்குதா இல்லையா? மதுக்கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை, தாலி அறுத்து வாழ்க்கையை, பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான உயிர்களை பறிப்பது ஹராமா இல்லையா? சாத்தானின் செயலையா இல்லை? சொல்லுங்க. ஹீரா மலையிலிருந்து தானே நபிகள் இறையர்கள் பெற்றார். அந்த மலையை வெட்டி கல்குவாரின் கொண்டு போறான். 1000 பிரசங்கங்களை, மலை பிரசங்கங்களை செஞ்சார் இறைமகன் இயேசு. அந்த மலையை வெட்டி கொண்டு போறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமெல்லாம் அந்த மலையைத்தான் குவாரி மலை மணல்னு நொறுக்கி கொண்டு போறான். ஏன் நீங்க கேட்கல? அது சாத்தானின் செயல் இல்லை. மணலை அள்ளி விற்பது, மலையை நொறுக்கி விற்பது, காடுகளை வெட்டி அழிப்பது, நீரை உறிஞ்சி விற்பது. ஒரு நீர் மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? உலக உயிர்களுக்கு இல்லையா? காக்கைக்கு இல்லையா? கொக்குக்கு இல்லையா? குருவிக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? எல்லாவற்றுக்குமான அந்த உயிர் பாலை உறிஞ்சி விற்கிறானே, இதை அனுமதிக்கிறானே, இது ஹராமா இல்லையா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குற அரசு, இது ஹராமா இல்லையா? நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்த ராணுவ வீரனை பார்க்கவே போகலையே அரசு, இது குற்றமா இல்லையா? பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்ட துப்புள்ளாத அரசு 100 கோடிக்கு சமாதி கட்டி, புதகுழியை கட்டி, குளிரூட்டி போட்டிருக்க, இது ஹராமா இல்லையா? என் மக்கள் ஆக்கிரமித்தாவிட்டார்கள் என்று புதுக்கோட்டையில் அறந்தாங்கியிலே வீட்டை இடிக்குதே, 500 வீட்டை. அதிராம்பட்டினத்தில் இடிக்குதே. அப்ப உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரையை ஆக்கிரமிச்சு சமாதி கட்டியிருக்க, இது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அவன் இடிப்பான், இவன் இடிப்பான், வருவான் இடிப்பான். இது ஆக்கிரமிப்பு இல்லையா? இது ஹராம் இல்லையா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறார்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று நபிகள் சபிக்கிறார்களே. நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுகிறீர்கள், செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் செய்கிறவர்களுக்கு துணை நிற்கிறீர்களே, அந்த சாபம் உங்களுக்கு படருமா இல்லையா? வருமா இல்லையா? இவர்கள் ஊழல் லஞ்சம் ஊறி திளைக்கிறார்களா இல்லையா? திளைக்கிறார்களே. கொலை கொலை இந்த நாட்டில் திறந்தோறும் நடக்குதா இல்லையா? சகிக்க முடியாத ஹராம். இதை தொடர்ந்து செய்கிற அதிகாரத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை கொடுத்தால் சாத்தானுக்கு செய்கிற சேவையா இல்லையா?
இது எப்படி? இதுதான் அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் எதிர்க்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற என்ன இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில் வீட்டுக்கு வீடு டிஃபன் கேரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதில் இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துடும்? திமுக ஓட்டு போடல என்ன வந்துடும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும்னு நீங்க எனக்கு போடலை. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்லை இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சார் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பெயர் போட்ட கையெழுத்தில் தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மானியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துனா ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழி நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன். எவன் பார்சியிலே, அவன் ஆங்கில இந்தியிலே, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்தில் நாங்கள் இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். 6 விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளோ பேசியிருப்பேன்? பல 100 கோடி தெருக்கோடியிலூட நிற்கிறவன் கோடி வேணாம். இந்த தெருவில் நிற்கிற நான் பிஜேபி பி டீமு. எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்கிற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம். ஒரு ஈடி ரைடு வந்தவொடனே ஓடி போய் வாரேன் மோடின்னு கையை பிடிச்சவரை போயிட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலாக இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில முதல்வர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். 22 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது. ஒரு மாநில முதல்வர் கூட பாராட்டல, பேரணி போன. இவருக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே பேரணி போனார், அணிவகுப்பு நடத்தினார். எடுத்த உடனே பேரணி நடத்தினார். ரஷ்யாவில் போய் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இதை விட வேற வழி இல்லை, ஆபரேஷன் சிந்தூரை தவிர என்று பேசியவர் அம்மையார் கனிமொழி. அனுப்பியவர் ஐயா மோடி. ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். இந்த பகல்காம் இடத்துல தாக்குதல் எப்படி நடந்தது? நாங்கள் விண்ணூர்திக்கு பயணிக்கும் போது ஆதார் அட்டை கேட்கிற, அடையாள அட்டை கேட்கிற, இப்படி காட்டு, பிரிம்பி காட்டு, சுவ கழட்டு, பெல்ட்டை கழட்டு, எல்லாம் பார்க்குற. அப்போ அந்த 200 கிலோமீட்டர் வந்திருக்கான்ல ஊடுருவி, எல்லையில் நுழைஞ்சு, பார்டரில் நுழைஞ்சு, ஆயுதத்தோடு வந்திருக்கான்ல, அவன்கிட்ட நீ ஆதார் கேட்கல. பயணம் செய்ய போற எங்காய் படாத பாடுபடுத்துற நீ சொல்ற பயங்கரவாதிங்கிற அவரை எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள விட்டது உனக்கு தெரியாம வந்துட்டானா? தாக்குதல் ஒரு சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வச்ச? எங்க ராணுவம்? காஷ்மீர் உனக்கு தெரியும், உணர்வுபூர்வமான பகுதி, சென்சிட்டிவ் ஒரு ஸ்டேட். அங்கேயும் ராணுவம் இல்லை, அங்கேயும் போலீஸ் இல்லை. சரி, வந்து சுட்டான், டம்னு சத்தம் கேட்டவனை ஏன் காவல்துறை வந்து குவியலை, ராணுவம் வந்து குவியலை?
நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க, ஏதாவது பதில் இருக்கா பாருங்க, இருக்காது. சுட்டு அவன் காணொலி எடுத்து பேசி எல்லாம் தப்பிச்சு வெளியேற வரை ஒரு போலீஸ் கூட அங்கே வரல. ஏன் உனக்கு தெரியாம எது நடக்குது? இப்ப நடந்துருச்சு. அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறதோருக்கு காரணம் என்ன? ஏன் அடுத்த நாளே அறிவிக்கல? ஏன் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவிக்கல? தப்பிச்சு போகும்போது ஏன் தடுத்தவனை பிடிக்கல, சுட்டு கொள்ளல? ஏன் கொள்ளல? ஆபரேஷன் சிந்தூர்னு 10 நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து பச்சிலம் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொண்டு குவிச்சு இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாக்குதலில் ஈடுபட்ட வேணா, செத்துருக்கானா, கொல்லப்பட்டிருக்கானா? இல்லை. இந்த போரைத்தான் ஆதரிச்சது உங்க திமுக அரசு. அப்ப சிந்து நதியை தடுக்கிறேன் என்று சொன்னபோது இந்திய பெருநிலத்திலே ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எதிர்த்து பேசினேன். இந்த மகன் மட்டும்தான் பேசினேன். நதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உடைமை. அது உலக உயிர்களின் பாய். என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், எனக்கு மட்டும். பூமி தாயின் மலை மார்பில் விருந்துகிற பால், அருவி பால், அது உலக உயிர்களுக்கு. அதை தடுக்க உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அதையே தடுக்கிற? இந்த தாக்குதலை சம்பந்தப்படாத பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பலாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மானு குயில் மயில் எல்லாம், அவற்றுக்கான நீர், அதை யார் தடுக்கிற உரிமை உனக்கு கொடுத்தது? ஒருத்தனும் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்படியானால் ஒன்று செய், தண்ணீரை விட்டுவிடு. தண்ணீர் குடிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம். பாகிஸ்தானுக்குள்ள போற காற்றை மறைச்சிடு. ஏன்னா சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவிலிருந்து காத்து வராதான் அப்படின்னு வேணா தடு அப்படின்னு. நீங்க திருப்பி மறுபடியும் திமுகவுக்கு போடுங்க. எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லு? என்னைக்கு? எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க? இவர்கள் இன்றும் நான் சொல்லுவேன், இப்போ நேரம் ஆகி போச்சு, அதனால நிறைய பேச முடியாது. மீதெல்லாம் இந்த ஆவணப்படத்தை ஒரு நாள் வெளியிட்டு மிச்சத்தையெல்லாம் வச்சு அங்கே நான் பேசிடுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதி சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நான் இந்த பாருங்க, நான் ஒரு சத்தியம் தருகிறேன், ஒரு சத்தியம் தருகிறேன். அன்னைக்கு வந்து இங்கே கண்ணீர் சிந்தி என் தங்கைகள், என் தங்கை முபின், என் தங்கையின் மட்டுமல்ல, இங்கே கண்ணீர் சிந்திய எல்லா என் தங்கையினுடைய கண்ணீரையும் இந்த அண்ணன் துடைப்பேன் என்கிற உறுதியை நான் தருகிறேன். எந்த மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுங்கள். இஸ்லாமிய சொந்தங்களுக்கான பிரச்சனைக்கு நிற்கிறோம், அதிலே அவர்கள் வாக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதியத்திற்கு யாருக்காக நிற்கவில்லை? எல்லாருக்காகவும் நிற்கிறோம். நீங்கள் தான் ஒரே ஒரு முறை கூட இந்த பிள்ளைகளுக்காக நிற்கவில்லை என்பதுதான் வரலாற்றில் பெரும் உயரம். எனவே என்னரும் சொந்தங்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, வருகிற தேர்தலை நாம் ஒரு மாறுதலாக பார்ப்போம், மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்ப்போம். வருகிற 21ஆம் தேதி பிப்ரவரியில் திருச்சியிலே ஒரு மாநாடு, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று, அது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். நாம் நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அந்த அதிகாரத்தை கொண்டு நம் துயர துன்பங்களை துடைத்து எறிவோம். கவலை கொள்ளாதீர்கள். எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு அருள் தருவான். ஆமீன். நன்றி, வணக்கம்.